கடந்த 2 வாரமா என் சோஷியல் மீடியால நான் எந்த ஒரு வீடியோஸுமே போஸ்ட் பண்ணல. ஒரு கிரியேட்டரா இருக்கிற நான் ஒரு வியூவரா இருந்து இந்த சோஷியல் மீடியால என்ன நடக்குது, எப்படிப்பட்ட கண்டென்ட்ஸை நீங்க கன்சியூம் பண்றீங்க, எப்படி இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே அதிகமா போகுது, எந்த கண்டென்ட் நல்லா வைரல் ஆகுது, எந்த கண்டென்ட் லோவா போய் கொண்டு இருக்குது, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி கொண்டு வந்தேன். அதை பார்க்கும்போதுதான் ஒரு பயங்கர அதிர்ச்சிகரமான ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன். இன்றைக்கு வியூவரா இருக்கிற நீங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வலையில சிக்கி இருக்கிறீங்க. According to a survey, the average smartphone user scrolls the equivalent of 78 miles a year. இன்றைக்கும் கூட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிட ஒரு பகுதியா மாறி இருக்கிற இந்த சமூக ஊடக பயன்பாடு, இந்த சோஷியல் மீடியா யூசேஜ்ன்றது உங்களோட வாழ்க்கையில எத்தனை தனிப்பட்ட முடிவுகளை சோஷியல் மீடியா எடுக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நீங்க சோஷியல் மீடியால பாக்குறதுல 76% மேற்பட்டது போலியான விஷயங்கள், ஃபேக்கான கண்டென்ட்ஸ்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க எடுக்கிற முடிவுகள்ல எந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள் உங்களுக்கு முக்கியமான ஒன்றா இருக்குன்றது தெரியுமா? நீங்க பாக்குற விஷயங்கள்ல நீங்க முடிவெடுக்காம சமூக ஊடகம் உங்களோட மூளைக்குள்ள போய் உங்களுடைய முடிவுகளை அது மாத்துதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் நீங்க ஃபேக்ட் செக் பண்றீங்க? நீங்க பாக்குற ஒரு நியூஸை பார்த்துட்டு வெளியில போய் எத்தனை பேர் அது உண்மையான்றதை தேடி பாக்குறீங்க? சாதாரண சின்ன சின்ன கிரைம்ஸ்ல ஆரம்பிச்சு இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல கொள்ளை வரைக்கும் நடக்கிறதுக்கு இந்த சமூக ஊடகம் ஒரு முக்கியமான காரணமா இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒட்டுமொத்தத்துல சொல்ல போனா இன்றைக்கு சமூக ஊடகம் கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா மாதிரி இயங்க ஆரம்பிச்சிருக்குது. அதுக்குள்ள சிக்கி இருக்கிறது ஒவ்வொரு வியூவர் ஃபாலோவரா இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தர் தான். இன்றைக்கு இருக்கிற 100% சமூக ஊடக பாவனையாளர்கள்ல 80%மானவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விலைக்குள்ள, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளதான் நாங்க சிக்கி இருக்கிறோம்ன்றதை தெரியாம அதுக்குள்ளேயே இருந்து அவர்களினுடைய வாழ்க்கைய அழிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜென்சிஸ் ஜெனரேஷன். இந்த வீடியோல முக்கியமான ஒரு மிகப்பெரிய உண்மையை இதுவரைக்கும் இதை யார் யார் கதைச்சிருக்கிறார்கள் தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு வெளிப்படையாக கதைச்சிருக்க மாட்டார்கள். இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்க நீங்க நிறைய பேர் உணர்ந்து கொள்ளுவீங்க எப்படிப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன்றத. ஆனா நான் அடிச்சு சொல்லுவேன், நீங்க அதை உணர்ந்து கொண்டாலும் அதுல 90% ஆட்கள் நீங்க திரும்பவும் அதே தவறத்தான் செய்வீங்க. நீங்க எல்லாருமே அதுல இருந்து எஸ்கேப் ஆக போறதில்ல. என்னன்றத முழுமையா விரிவா விளக்கமா ஒரு முக்கியமான நீங்க எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். என்னன்றத உண்டா விரிவா விளக்கமா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விகே கரிகாலன். அது என்னடா விரிவா பாக்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு பாஞ்சாராத புதுசா வந்து பார்த்துக்கணும்னு சொன்னா தொடர்ச்சியான இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், கேஸ் ஸ்டடிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியா உங்களுக்கு கொடுங்க நோட்டிபிகேஷன்ஸா வரும். இந்த வீடியோவுக்காக நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன், நிறைய விஷயங்களை ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோசனமா இருந்தா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோட கடைசியில எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இன்றைக்கு இருக்கிற உலகத்துல நாங்க எல்லாருமே எங்களோட வாழ்க்கையினுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியா மாறி இருக்கிறது தான் இந்த சமூக ஊடக பயன்பாடு. இந்த வீடியோவை நீங்க யூடியூப்ல பார்த்து கொண்டிருப்பீங்க. யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரியான முக்கியமான சமூக ஊடகங்கள் எல்லாமே எங்களோட வாழ்க்கையில ஒரு பகுதி மாறி இருக்குது. அந்த சமூக ஊடகங்களை பார்க்கறதுக்காக நாங்க ஒரு நேரத்தை ஒதுக்கியதை பார்க்கிற நிலைமைக்குள்ள இன்றைக்கு இந்த சமூக ஊடக பாவனை மாறி இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே இன்றைக்கு இருக்கிற கணக்கெடுப்பின்படி 5.79 பில்லியன் மக்கள் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதா ஒரு கணக்கெடுப்புல சொல்லப்படுது. மொத்த சனத்தொகை பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 8 பில்லியன் தான். ஆனா 5.79 பில்லியன் வரைக்கும் இந்த சமூக ஊடக பாவனை இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்குள்ள ஒரு சில ஃபேக் அக்கவுண்ட்ஸும் உள்ளவாறுபடியா மொத்தமா இவ்வளவு பேர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதா சொல்லப்படுது. இந்த சமூக ஊடகங்கள்ல இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இந்த கடைசி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வருட காலப்பகுதியில மட்டும் இந்த ஏஐன்றது எந்த அளவுக்கு அதிகமா பெரிய அளவுல பேசப்பட ஆரம்பிச்சதோ அதுக்கு பிறகு வந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதிகளவான போலியான தகவல்கள் சமூக ஊடகங்கள்ல இலகுவா பரவ ஆரம்பிச்சிட்டு. ஆரம்பத்தில் இருந்த நேரத்துல நிறைய போலியான விஷயங்கள் இருந்ததுதான். ஆனா அது அந்த அளவுக்கு மக்களிடையே பரவல. ஏன்னு சொன்னா மக்கள் அதை இலகுவா கண்டுபிடிச்சு கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி நிறைய பேர் அதை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தார்கள். இதுதான் உண்மை, இதுதான் போலி என்று சொல்லி பலரால கண்டுபிடிக்க கூடியமா இருந்தது. ஆனா கடைசி இந்த ஒரு வருட காலப்பகுதி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல போலியான விஷயங்கள் தான் அதிகமா பரவ ஆரம்பிச்சிருக்குது.
அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நீங்க சமூக ஊடகங்கள்ல பாக்குறதுல 76% விடயங்கள் போலியானதா தான் இருக்கும். அது எல்லாமே ஃபேக்கானதா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு ரிசர்ச்ல சொல்றார்கள். அந்த அளவுக்கு ஃபேக்கான விஷயங்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல பரவலா உலாவ ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, இதுல இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போலியான விஷயங்கள் எப்பவுமே இந்த சொல்வார்களானே, ஒருத்தன் ஏமாத்துறான்னு சொன்னா அந்த ஏமாத்துறவனை விட அவன்கிட்ட போய் ஏமாறுறவன் தான் முதலாவது குற்றவாளி. அவன் முட்டாளா இருக்கிறபடியா தான் அவன் ஏமாத்துறான். அதே மாதிரி இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல போலியான விஷயங்களை நம்பி அதை பகிர்ந்து கொள்ற, அதை பார்க்கிற, அதுக்கு லைக் பண்ற மக்களால தான் அந்த போலியான விஷயங்கள் அடுத்ததா அதிகமா பகிரப்பட ஆரம்பிச்சிருக்குது. இதுக்குள்ள எப்படி எங்கட வாழ்க்கையில அது முடிவு பண்ணுது, எங்கட வாழ்க்கை அது எப்படி முடிவெடுக்குது, எங்கட மூளைக்குள்ள போய் வரைக்கும் முடிவெடுக்கிற நிலைமையில இருக்குன்னு சொல்லி நீ சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக ஊடகத்துல நீங்க உதாரணத்துக்கு ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட்டை பாக்குறீங்கன்னு சொன்னா, அந்த போஸ்ட்டை வச்சுக்கொண்டு நீங்க எத்தனை பேர் அந்த செய்தியை இல்லாட்டி இந்த தகவலை உண்மை என்று முடிவு பண்றீங்க? மனசாட்சியை தொட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை பற்றின ஒரு அவதூறு வருதுன்னு சொன்னா ஒரு மீம் வருது, இல்லாட்டி ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று வருது, யாரோ எழுதி போடுறார்களோ, ஒரு போஸ்டா கிரியேட் பண்ணி போறார்களோ, ஒரு மீம். அந்த மீமை வச்சுக்கொண்டு மட்டுமே நீங்க எத்தனை பேர் அவரோட கேரக்டரை டிசைட் பண்றீங்க? உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சிஎம் விஜயை வந்து எடுத்துக்கொள்வோம். அவரை பற்றின ஒரு அவதூறு வருதுன்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் போய்கொண்டிருக்குது, அதுக்குள்ள ஒரு போலியான அவதூறு வருதுன்னு சொன்னா நீங்க எத்தனை பேர் அதை பார்த்தோன்னு ஃபேக்ட் செக் பண்ணாம நம்புறீங்க? அது உண்மையா பொய்யான்றத வெளியில போய் தேடி பார்க்காம எத்தனை பேர் நம்புறீங்க? அதே மாதிரி இன்னும் பல தனிப்பட்ட நபர்களா இருந்தாலும் சரி, ஒரு செய்தியா இருந்தாலும் சரி, ஒரு செய்தியை வெளியிடக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்ல இலங்கையினுடைய போலீசாரால இப்படி ஒரு புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்குது. இனிமேல் யாராவது ரோட்ல பைக் ஓடிக்கொண்டு போகும்போது அவர்கள் ஓவர் ஸ்பீட்லயோ இல்லாட்டி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி பிடிபட்டா அவரோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும்னு சொல்லி ஒரு செய்தியை ஒரு யூடியூப் சேனல் வெளியிடுதுன்னு சொன்னா நீங்க அதை பார்த்துட்டு மட்டும் எத்தனை பேர் அதை உண்மையாண்டு நம்புறீங்க? எத்தனை பேர் உண்மையிலேயே போலீசார் அப்படி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்களான்றத எத்தனை பேர் போய் செக் பண்ணி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் 90% இதை நான் என்று மட்டும் இல்ல, அந்த அனலைஸ் பண்ணதின்படி பார்க்க போனா 90% அந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் அதை உண்மையாண்டு நம்புறார்கள். 10% மட்டும்தான் அதை உண்மையா பொய்யான்றதை செக் பண்ணி பார்க்கிறார்கள். நான் எப்பவுமே இந்த எல்லா வீடியோஸ்லுமே, நான் ஆரம்பத்துல இருந்து நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்லயுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு செய்தியா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, அதை சொல்றேன்னு சொன்னா அந்த வீடியோல அந்த ரெஃபரன்ஸை முன்னால ஆட் பண்ணுவேன். ஏனென்றா அதுதான் நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. கரையாளன் சொன்னா அது சரியா இருக்கும், அவன் அந்த ரெஃபரன்ஸ் ஆட் பண்றான், அதுதான் அதுக்கான ஆதாரம் என்று சொல்லி நீங்க பார்த்து அதை உறுதிப்படுத்தி கொள்ளணும்ன்றதுக்காக தான் அதை நான் ஆட் பண்றேன். அதே மாதிரி நான் சொல்ற இன்னொரு விஷயம், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நாங்க சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அது உண்மையானதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா கட்டாயமா போய் செக் பண்ணி பார்க்கணும். அதுதான் ஒரு வியூவரா எப்பவுமே இருக்கு தானே. இந்த ஆடியன்ஸ்ல வந்து எங்களுக்கு 2 விதமான ஆடியன்ஸ் இருப்பார்கள். ஒன்று பாசிவ் ஆடியன்ஸ், கிட்டத்தட்ட 85% இருப்பார்கள். யார் என்ன சொன்னாலும் அதை உண்மையாண்டு நம்பக்கூடியவர்கள். அவர்களை வச்சுக்கொண்டுதான் இந்த எமோஷனலான கேம்ஸை வந்து எல்லா மீடியாவுமே உருவாக்கும். அந்த 15% கிரிட்டிக்கல் ஆடியன்ஸ், அவர்கள் கேள்வி கேட்கக்கூடியவர்கள், அவர்கள்லாம் உண்மையா கண்டுபிடிப்பார்கள். இது நான் சரியா சொல்லப்போனா இந்த இந்தியாவில் நடந்த ஒரு டிவி ஷோவுக்கு வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பான், அதுலயும் சொல்லியிருப்பான், அந்த 85% தான் அந்த மீடியாவினுடைய டார்கெட். அவர்களை வச்சுக்கொண்டு எமோஷனல் கண்டென்ட்டா இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான கண்டென்ட்ஸையும் அவர்களால ஈஸியா அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனா 15% தான் அது உண்மைன்றது தெரியும். ஆனா அவர்களால போட்டி போட்டு இவர்களை நம்ப வைக்க முடியாது. உலகத்தினுடைய தியரியும் அப்படிதான். நீங்க 80-20 ரூல்னு சொல்லி சில பேர் கேள்விப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னா, அது எல்லாத்துலயுமே அப்ளை ஆகும். தனியா பிசினஸ் மட்டும் இல்ல, எல்லா இடங்களையுமே அப்ளை ஆகும். இந்த ஆடியன்ஸுக்குள்ள பொதுமக்கள் மத்தியில் எப்படி அப்ளை ஆகும்னு சொன்னா, இந்த 80% மக்கள் இருக்கிறார்களானே, அந்த மக்களை இந்த பிசினஸ் பண்ணக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, அரசியல் செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, ஊடகங்களா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே பார்க்கிறது இவர்கள் சிந்திக்க தெரியாத மக்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பார்கள். இந்த 20% என்ன செய்வார்கள் சொன்னா, அதுக்கு எதிரான கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் சிந்திச்சு இது சரி, இது இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிப்பார்கள். ஆனா இந்த 80% மக்களுக்குள்ள அவர்கள் இன்னொரு போலியான விஷயத்தை இந்த 20% பற்றி உருவாக்கி விட்டு இந்த 20% மக்களை, சிந்திக்கக்கூடிய மக்களை, சிந்திக்க தெரியாத மக்களை முட்டாள் மாதிரி பார்க்கிற ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கி விட்டுருவார்கள்.
அதனால அந்த கேள்வி கேட்கக்கூடியவர்கள் எப்பவுமே இந்த 80% மக்களுக்கு ஒரு முட்டாளா தான் தெரிவார்கள். அதுக்கு பிறகு அவர்களால் பேச முடியுமா? முடியாது. ஒரு சாதாரணமா ஒரு 10 பேர் இருக்கும்போது 8 பேர் ஒரு விஷயத்த ஓம்னு சொல்லி ஏற்றுக்கொண்டா 2 பேர் மட்டும் அதுக்கு எதிராக பேசினா அதை நாங்க ஏற்றுக்கொள்வோமா? ஒரு சபையில ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தானே. அதே மாதிரி அதிகமான மக்கள் சொல்றதுதான் மக்கள் நம்புவார்கள்ன்றபடியா இவர்கள் எப்பவுமே கேள்வி கேட்க கூடியவர்கள், ஆனா அதை நிரூபிக்க முடியாதவர்களா இருந்து கொண்டிருப்பார்கள். இதேதான் இன்றைக்கு சமூக ஊடகங்களை நடக்குது. இந்த 80% மக்கள் ஒரு போலியான விஷயத்தை உண்மையாண்டு நம்பும் போது 20% மக்களால அதை நிரூபிக்க முடியாம இருக்குது. சோ இப்ப நீங்க ஜோதிச்சு பாருங்க, நீங்க எத்தனை பேர் அந்த சமூக ஊடக ஒரு நியூஸையோ ஒரு போஸ்டையோ வச்சுக்கொண்டு தனிப்பட்ட ரீதியான முடிவை ஒருத்தர் சரியானவரா தவறானவரான்றதை ஜட்ஜ் பண்றது முதலாவது பிள்ளை. அதை நான் சரியென்று சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் சரியா பிழையான்றத நீங்க முடிவெடுக்கிறீங்களா, இல்லாட்டி அந்த நியூஸை சொல்லக்கூடியவர்கள் இல்லாட்டி அந்த போஸ்ட் அந்த முடிவெடுக்குதான்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்டாயமா அந்த சோசியல் மீடியா தான் உங்களோட முடிவை அது எடுக்குது. அது உங்களோட தனிப்பட்ட முடிவு, உங்களோட உரிமை அதை அது எடுக்குது. இதே தான் இன்றைக்கு அரசியல்ல நடந்து கொண்டிருக்குது. நீங்க யாருக்கு ஓட் பண்ணணும், யாருக்கு ஓட் பண்ண கூடாது, யார் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கணும், யார் தவறானவர் யார் சரியானவர், இது எல்லாத்தையுமே முடிவு பண்றது இன்றைக்கு நீங்க கையில வச்சு போன்ல பார்த்து கொண்டிருக்கிற இந்த சமூக ஊடகங்கள்லாம். இதுக்கு பின்னால ஒரு பெரிய மாஃபியாவே இயங்கி கொண்டிருக்குது. இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது தானே. அதுல சில பேர், எல்லாரையுமே சொல்ல வரையில சில பேர் என்ன செய்யறார்கள்னு சொன்னா, இந்த அரசியல் கட்சிகளுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய இந்த சோசியல் மீடியா ஏஜென்சிஸ் ஒரு மாஃபியா மாதிரி வெறும் 10%, இதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அதிகமா இல்ல, ஒரு 10% போலியான செய்திய சமூக ஊடகங்களுக்குள்ள கொண்டு வரும்போது மிச்ச 90% எப்படி மாறுதுன்னு சொன்னா, வியூவர்ஸா இருக்கிறவர்கள் அதை ஷேர் பண்றதாலையும் சில கிரியேட்டர்ஸ் அதை தப்பா விளங்கி கொண்டு ஃபேக்ட் செக் பண்ணாம ட்ரெண்டுக்காக நாங்கள் உடனடியாக அதை பற்றி பேசணும், இதை பற்றி நாங்கள் கழிச்சிடணும், நான் உடனே இந்த நியூஸ் கொடுத்தா தான் எனக்கு இவ்வளோ வியூவர்ஸ் வரும்ன்ற இந்த நோக்கத்தில் செய்திகளை பரப்புறவர்கள், தகவல்களை பரப்புறவர்களால 90% அது சமூக ஊடகம் முழுக்க பரவி கொண்டிருக்குது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற ரியல் ஃபேக்ட். யாருமே ஃபேக்ட் செக் பண்றதில்லை. உண்மையை தெரிஞ்சு கொள்ளாம போலியான விஷயங்களை அந்த 10% அவர்கள் ஈஸியா செய்யும் போது அது 90% கிட்டத்தட்ட ஒரு வைரஸ் மாதிரி ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டா. இந்த 7ஆம் அறிவு படத்துல பார்த்துருப்பீங்க தானே, ஒரு நாய்க்கு ஸ்ப்ரெட் பண்ண வைரஸ் எப்படி அந்த நாடு முழுக்க பரவினதுன்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர்கள் உருவாக்குற ஒரு போலியான விஷயம் அது அறியாம இருக்கிறவர்களால எல்லா இடங்கள்லயுமே பரவி கொண்டிருக்கின்றதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக ஊடகங்களினுடைய உண்மையான பரிதாபகரமான நிலைமை. இது யாருக்கு பரிதாபம் கேட்டீங்கன்னா, அதுல அனுகூலம் அடையக்கூடியவர்கள் நல்ல அனுகூலம் அடைஞ்சு கொண்டு தான் இருப்பார்கள். அதை நீங்க பயன்படுத்துற நீங்க ஒரு வியூவரா இருக்கிறீங்க, அதை நீங்க பாக்குறீங்க, அதை ஃபாலோ பண்றீங்கன்னு சொன்னா நீங்க தான் பரிதாபத்துக்குரியவர்கள். உங்களுடைய முடிவெடுக்கிற திறனே அங்க இல்லாம போய் கொண்டிருக்கு. ஓகே, இப்ப இது இதோட முடிஞ்சு போயிருமா, நாங்க எடுக்கிற முடிவோடு இது முடிஞ்சு போயிருமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. இதுக்கு பின்னால நடக்க போறது இதை விட மிகப்பெரிய மோசமான ஒரு விளைவு. இன்றைக்கு எங்களோட சமூக ஊடகங்கள்ல எப்படிப்பட்ட நிலைமை, இந்த ஜென்சிஸ் மத்தியில இப்ப இருக்கிற நிலைமையில எப்படி போய்கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிரைம்ஸ் எல்லாமே சிம்பிளிஃபை ஆகி கொண்டிருக்குது. ஒரு இடத்துல ஒரு ஹரஸ்மெண்ட் நடக்குது, ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு பாலியல் குற்றம் நடக்குது, இல்லாட்டி ஒரு ஆணுக்கு எதிரான ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு இடத்துல கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, ட்ரக்ஸ், போதைப் பொருள்ல சிக்கக்கூடியவர்கள் வரைக்கும் இந்த குற்றங்கள் எல்லாமே சாதாரணமானதா மாறிக்கொண்டிருக்குது. இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டா போய்கொண்டிருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு கொலை செய்ததை வேகமா கத்தியால குத்தினார்னு சொல்லி ஃபன்னா ஒரு வீடியோ ஒருத்தர் நியூஸை ரீட் பண்ணிருப்பார். அது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் ஒரு ஆணை கத்தியால குத்தின ஒரு விஷயத்த முழுமையா ஃபன்னாக்கி அந்த கிரைமே ஒரு சிம்பிளிஃபை ஆக்கப்பட்டிருக்குது, ஒரு குற்றம் சாதாரணமானதா ஆக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ரீசெண்டா நான் கேள்விப்பட்டேன், இலங்கைக்குள்ள யாரோ ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் போதைப் பொருள் விற்றதா சொல்லியும் அவருக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் போதைப் பொருள் விற்கிறதுல என்ன தப்பு இருக்குது, போதைப் பொருள் விற்கிறது இன்றைக்கு எல்லாரும் தானே விற்கிறார்கள்னு சொல்லி ஒரு குற்றத்தை ஃபாலோ பண்றாக்கள் அதை சாதாரணமாக்கி அந்த இன்ஃப்ளூயன்சரைய ஒரு நியாயப்படுத்துற மாதிரி அவர் செய்தது போதைப் பொருள் விற்கிறன்றது இன்றைக்கு சாதாரணம் தானே, அதே நீங்க பெரிய குற்றமா பாக்குறீங்கன்ற மாதிரி இதை யோசிச்சு பாருங்க. இது எப்படி இருக்குது, ஒரு குற்றம் சாதாரணமானதா இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல மாற ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கு கிரைம்ஸ்ன்றது சாதாரண அளவுல இருக்கிற சின்ன சின்ன குற்றங்கள், மோசடிகள், பண மோசடிகள்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய கொலை, கொள்ளை வரைக்கும் இன்றைக்கு இந்த குற்றங்கள் மாறி இருக்குது. நான் சொல்ற விஷயத்த உங்களால தெளிவா விளங்கி கொள்ள முடியல, இல்லாட்டி நீ சொல்ற கருத்தை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு யாராவது நினைச்சீங்கன்னு சொன்னா ஒன்றுமில்ல.
இந்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு முதல் சரியா ஒரு மணி நேரத்துக்கு முதல் வரைக்கும் என்னென்ன கண்டென்ட்ஸ் பார்த்தீங்க, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு பிறகு அடுத்த 1 மணி நேரத்துக்கு எப்படிப்பட்ட கண்டென்ட்ஸ் பார்க்க போறீங்கன்றத இதை ரெண்டையுமே வச்சுக்கொண்டு நான் சொன்ன விஷயங்களை ரெண்டையுமே ஒப்பிட்டு பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஏனென்றா இது சாதாரணமான விஷயம் இல்லை, மிக மிக சீரியஸான ஒரு பிரச்சனையா இன்றைக்கு சமூகத்துல ஊடுருவி நான் சொன்ன மாதிரி ஒரு மாஃபியா மாதிரி மாறி போய் கொண்டிருக்குது. இப்ப ரீசெண்டா யூகேல 18 வயசுக்கு கீழ்பட்டவர்கள், 16 வயசுக்கு கீழ்பட்டவர்கள் நினைக்கிறேன், 14 வயசுக்கு கீழ்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி யூகே கவர்மெண்ட் அதை பேன் பண்ணியிருந்தார்கள். அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஏற்கனவே பேன் பண்ணியிருந்தார்கள். இன்னும் சில நாடுகள்ல இந்த சமூக ஊடக பாவனை சிறுவர்கள் மத்தியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாடுகள் பேன் பண்ணியிருந்தார்கள். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த பிரச்சனைகளாம் இன்னைக்கு மாறி போய் கொண்டிருக்கிற, கட்டுப்படுத்த முடியாம போய் கொண்டிருக்கிற இந்த சமூக ஊடகத்துல உருவாகி இருக்கிற பிரச்சனையின் காரணமா. சமூக ஊடகம் எப்பவுமே தவறானது இல்லை, யூடியூபோ ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எதுவுமே தவறானது இல்லை. நாங்க எதை பார்க்கிறோம், எதை நாங்க கன்சியூம் பண்றோம் என்றதுதான் பிரதானமான பிரச்சனை. அதுதான் அடுத்ததா சொல்ல போறேன். ஓகே, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எல்லாருமே தான் சமூக ஊடகங்களை பயன்படுத்துற எல்லாருமே தான் இதுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறார்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த 80% மக்கள், பெரும்பகுதியான மக்கள் இது உண்மையா பொய்யான்றதை தெரிஞ்சு கொள்ளாமலேயே அதுக்குள்ள இருக்கிறபடியா அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். 20% தெளிவா தான் இருக்கிறார்கள். இதுல இருந்து எப்படி நீங்க தப்பிச்சு கொள்றேன்னு கேட்டீங்கன்னா முதல் பிரதானமான விஷயம், எப்பவுமே ஒரு விடயத்தை நீங்க சமூக ஊடகத்துல பாக்குறீங்க கேட்குறீங்கன்னு சொன்னா அதை ஃபேக்ட் செக் பண்ணி பழகுங்க. அது உண்மையா பொய்யான்றதை செக் பண்ணி பழகுங்க. ஒரு டவுட்டான ஒரு விஷயம் இருக்குது, உண்மையிலேயே இது இப்படி இருக்குமா, ஒரு சட்டம் வந்திருக்குன்னு சொன்னா உண்மையிலேயே இந்த சட்டம் உண்மையானதா இருக்குமா, இல்லாட்டி ஒரு செய்தி வருதுன்னு சொன்னா அது உண்மையா இருக்குமா, இது எல்லாத்தையுமே எத்தனையோ நம்ப தகுந்த பெரிய பெரிய ஊடகங்கள் இருக்குது, செய்தி ஊடகங்கள் இருக்குது, ஃபேக்ட் செக் பண்றதுக்கான எத்தனையோ வெப்சைட்ஸ் இருக்குது. அங்க போய் அதை போட்டு செக் பண்ணி பாருங்க, இது உண்மையா, இதை நான் நம்பலாமா, இதை வச்சுக்கொண்டு நான் இந்த முடிவு எடுக்கலாமா என்றதை செக் பண்ணி பாருங்க. அடுத்தது, உங்களுக்கு நம்பிக்கையான கிரியேட்டர்ஸ் யார்? இப்போ எனக்கு நான் ஆரம்பத்திலிருந்தே நான் உறுதியா என்னால சொல்ல முடியும், எந்த இடத்துலையுமே நான் தவறான விடயங்களை எப்பவுமே மக்கள்கிட்ட, உங்கள்கிட்ட, இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட கொண்டு சேர்த்ததில்லை. அதனால தான் இந்த வீடியோஸ் டிலே ஆகுறதும் கூட. ஒரு விஷயம் நடந்துட்டுன்னு சொன்னா ட்ரெண்டிங்குக்காக நான் வீடியோ எப்பவுமே போஸ்ட் பண்ணதில்லை. உடனே இதை பாஞ்சடிச்சு சொல்லிடணும், இதனால எனக்கு நிறைய வியூவர்ஸ் வரும், நிறைய காசு வரும், நிறைய லைக் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வரும்னு சொல்லி அவசரப்பட்டு நான் எப்பவுமே வீடியோ போஸ்ட் பண்ணதில்லை. சரியான விஷயங்களை அதை கரெக்டாக அதில் இருக்கிற உண்மை என்ன பொய் என்னன்றதை தெரிஞ்சு கொண்டு தான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுன்றதுல எப்போவுமே நான் அதில் முக்கியமாக சரியாக இருப்பேன். அதுக்காக தான் அந்த வீடியோஸ் டிலே ஆகி வருது. ஸோ அந்த மாதிரி என்னைய மாதிரி இருக்கக்கூடிய நம்பிக்கையான கிரியேட்டர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சு அவர்களை மட்டும் ஃபாலோ பண்ணி பழகுங்க. அதை தாண்டி வரக்கூடிய ஏனைய விடயங்களை நம்பாம, ஓகே இந்த விஷயத்தை இவர் சொன்னா சரியா இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் ரெஃபரன்ஸ் செட் பண்றார், அவர் எங்க அந்த தகவலை எடுத்துக்கொண்டுன்றதை முன்னால காட்சிப்படுத்துறார், இது எல்லாமே இருக்குன்னு சொன்னா அதை வச்சுக்கொண்டு உங்களால நம்பக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சில வழிகளை வச்சுக்கொண்டு தான் உங்களால இந்த போலியான பக்கத்துல இருந்து தப்பிச்சு சரியான பக்கத்துல மட்டும் இருக்க முடியும். அடுத்த விஷயம், நீங்க அப்பா அம்மா பாக்குறீங்கன்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பிள்ளைகளை, ஒரு 16-17 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகளை முழுமையாவே சமூக ஊடக பக்கத்துல இருந்து விலக்கி வைக்கிறது நல்லது. ஏனென்றா சின்ன பிள்ளைகளுக்கு எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை நம்பக்கூடாதுன்றது உண்மையிலேயே அந்த வயசுகளில் தெரியாது. அப்படி இருக்கிறவர்கள் அதிகமாக தப்பான கண்டென்ட்ஸை கன்சியூம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் இந்த ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வரேன். இருந்தும் நிறைய பேர் அதை இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நாடுக்குள்ளேயும் அந்த நாடுகள் மாதிரி சட்டம் கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கை என்ன செய்கிறார்கள்ன்றதை பார்க்கலாம். ஆனால் அப்பா அம்மாவால் முடியும் அவர்களுடைய கைகளில் இருந்து தொலைபேசிகளை தேவைக்கு மட்டும் கொடுத்து தேவையில்லாத விடயங்களுக்காக கையிலிருந்து வாங்குறதுக்கு. சரியான விஷயங்கள், நான் எப்போவுமே சொல்கிறதா தான், சரியான உண்மையான நம்ப தகுந்த வழிகளில் மட்டும் நாங்கள் போனோம்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனைகளையுமே சிக்கிக்கொள்ளாமல் எங்களால் சரியாக உண்மையாக எங்களோட வாழ்க்கையை வாழ முடியும். எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்த ஒரே விஷயம் இதான், சமூக ஊடகம் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவை, நான் எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது, எது சரி எது பிள்ளைன்றதை நான் எடுக்க வேண்டிய முடிவை எப்படி ஒரு மீம் எடுக்குது, எப்படி ஒரு போஸ்ட் எடுக்குது, எப்படி ஒரு கிரியேட்டர் எடுக்கிறார், இதுதான் எனக்கு இருந்த பெரிய ஒரு கேள்வி, பெரிய ஷொக்கிங்காக இருந்த கேள்வி. அதுதான் இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல நடக்குது. இந்த 2 வார காலமாக நான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ண விஷயம் இதுதான். மக்கள் தங்களோட வாழ்க்கையை தாங்கள் வாழையில சமூக ஊடகங்கள் வியூவர்ஸனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்குது. முடிஞ்சா தப்பிச்சு கொள்ளுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதுல இருந்து சரியான பாதையை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழுங்க.
தொடர்ச்சியாக இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்களை என்னோட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதில் அதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.